அவர் வந்துட்டாரா? அதான் அவருடா. அதான் அவருடா. எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் அவரு. எங்க நிறைய பேர் நிறைய வர மாட்டாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியா எவ்வளவு அட்வான்ஸ் வாங்கிக்கிற? 3 லட்சமா? எதுக்கு வாங்கின 3 லட்சம்? பயிர் பயிர் வச்சுட்டு தாங்கன்னா வச்சிருவேன் அம்மாவனை. இதுக்கப்புறம் துணியோட வருவியா? வருவியாடா மேடம் துணியோட? படுக்கலாம். நாளைக்கு எல்லாரும் படுத்துருவோம். ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு உங்க ஊர் நாடகம். டேய் இருந்தாலும் என்னோட கணவர் வந்துட்டாரா? எதோ இருக்கிறாரு. அது எதோ ரொம்ப நாளா கொஞ்சம் ஐயா அம்மா வந்துட்டாங்களா? வரசல் என்னங்க அழகேரி என்னங்க? ஆமா உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக பார்க்க வேண்டும் என்று அழைத்து காரணம் என்ன? யாருக்கு இப்ப அவனை சொல்லி என்ன பண்ணீங்க? வேலை உன்னை யார் கூப்பிட்டது? ஓவுதா கொஞ்சம் வாங்கிக்க பானவடி விடுறாண்டி அம்மா. ஒரு மகாராணியே தெரியல. என்னத்த பானவடியத்தான் நாடுகளுடைய மனைவியும் சட்ட தகுதியில இருந்து வெகு நாட்கள் ஆகிறது. அதனால இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமா இருப்பீங்களா? ஆமா. வேலை கிடையாதா? உனக்கு வேலை இல்ல போ. விடுமுறை. விடுமுறை? ஆமா. எத்தனை நாட்கள்? 6 நாள். சத்தியமா? நிச்சயமா. இந்த பக்கம் தலையை காட்டக்கூடாது மகனை. கழிச்சு நாம் இருவரும் ஒன்று செல்கிறோம். ஆமா இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. எஜமா ஒரு வாரம் லீவ் சொன்னீங்க. 7 நாளா கேட்டுக்கோ. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? சரி உங்கதான் கேட்க வந்துக்கிறேன். 7 நாள் தான்டா. 7 நாள் தான்டா. அதான் கேட்க வந்து. சரியா? என்ன அனுப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? யார் நாங்களா? நாங்க வெங்காயம் வெட்ட போறோம். ஐயோ நான் தோல் முறிக்கவே தெரியாது. என்ன கூப்பிட்டா ஏன்டா பையன் உதவாக்கி சாவுற? என்ன கூப்பிட்டா மாதிரி நீயா என்னுடைய மனைவி? காவலான்னு நம்பர் கேட்டுதேன். யாருக்கு உனக்கா? ஆமா. என்னுடைய மனைவி கூப்பிட்டனா உன்ன கூப்பிட்டனா? என் கால காவா கேக்குடா மேல போடா. போடா. என்னங்க நாம் இருவரும் ஒன்று செல்கிறோம் அல்லவா? உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி இந்தமே பொங்கலா
மக்களாகி இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். என்னால் சந்தோஷமாக இருந்து விட்டோம். இப்போது உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னங்க என்னை அழைச்ச காரணம் என்ன? உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. உண்மைதாங்க. என்னுடைய தங்கை நல்ல தங்கா. ஆமா. அவளுக்கு தாய் தந்தை எல்லாமே நாம் இருவர் தான். இருவரும் தான். அப்படி இருக்கும்போது தாய் தந்தை இல்லை என்ற மன வருத்தம் இருக்க கூடாது என்பதற்காக தான் உன்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். ஆமா ஆமா. என்னுடைய தங்கை எப்படி இருக்கிறாள்? நல்ல முறையில் இருக்கிறாளா? எப்படி இருக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படியா? அதற்காக தங்கையை அடித்து பார்க்கலாமா? சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் கூட்டிட்டு வரேன். அப்படியா? அப்படியாக சரி வருகிறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. டேய் பையா, டேய் ஏடா பையா, எங்க போன? நான் எங்க போனேன்? ஏன்டா பையா நீ ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க மட்டும் எனக்கு அனுப்பிச்சிடுறீங்களா? டேய் உனக்கு நான் பின்னால கவனிக்கிறேன்டா. பின்னாடி மயிரை கவனிப்பேன். டேய் கோவப்படாதடா. டேய் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. ஆமாயம்மா. வந்த முடியா அவருக்கு வந்து தங்கச்சி பார்த்து ரொம்ப பொக்குது. அது தங்கச்சி பாசம் பொக்குது. என்னம்மா சொல்ற? டேய் வந்த மணி கொஞ்ச நேரம் என்கிட்ட இருந்துட்டு சீக்கிரம் தங்கச்சி போய் பார்க்கணும் தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருந்துச்சு, தங்கச்சி பக்கம் போயிட்டாரு. டேய் ஓ, பாத்தியாடா அவரு? நீ முக்கியம் கிடையாது, நான் முக்கியம் இல்லையா? அந்த அம்மா தான் முக்கியம். நீ பேசினி அம்மா. டேய் அவனை சா வச்சிருந்தான். யாரு? அவனைத்தான். நல்லா சொல்றடா பையன். இதுக்கு யார் கொடுப்பா இதுக்கப்புறம்? நான் கொடுக்குறேன். டேய் ஐயோ திமிர். வாங்கிட்டு வா போய். ஏண்டா சரி சரி இருந்தாலும் டேய் அது தக்காளி பச்சை பொண்ணு நல்லா துண்ணுமடி துண்ணுட்டு அம்மா ஆக்கி பாரு நல்லா தயிர் சாதத்தை துண்ணுட்டு கொழுப்பு அப்படியே அடாடாடாடாடாடாடாடாடே எரிக்குது இருக்கும். ஐயோ உனக்கு இருக்குது கொழுப்பு கொழுப்பு அடிக்காதடா. சரி ஏண்டா கொழுப்பு அடாடாடாடாடே எரிக்குது. ஆமாயம்மா. அந்த தக்காளி பச்சை பாத்துக்கலாம் ரெண்டு பாத்துக்கலாமா? ஓடி வா.